ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, எதுவுமே நான் நினச்சது போல் நடக்கலையே, நான் கேட்டது எதுவுமே எனக்கு கிடைக்கலையே. சாயப்பா, உங்களை நம்பி எனக்கு எந்த பிரயோஜனமே இல்லையா? உங்களையே எல்லாமுமா நினச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடாதா? உங்கள் பிள்ளையான நான் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு எப்படி உங்களால் பொறுமையாக இருக்க முடியுதுன்னு நீ மனம் குமைந்து மன வருத்தப்பட்டு வேதனையோடு கலங்கிய வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கதான் இப்போது என்னுடைய நெற்றியை தொடச் சொன்னேன் என் செல்லமே. நான் சொன்னேன்ல, எந்த விஷயமே நடப்பதற்கு ஒரு சரியான நேரமும் காலமும் வரணும்னு. இப்போதுதான் உனக்கான நல்லது நடப்பதற்கான நேரமும் காலமும் கூடி வந்திருக்கு. எல்லா விஷயங்கள்லேருந்தும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா நானே களமிறங்க போகிறேன். இத்தனை நாட்கள் என் வாழ்க்கை பள்ளத்திலேயே இருக்கேன், எதுவுமே சரியாகவே நடக்கலையேன்னு வருத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த ஓ வாழ்க்கையை சொடக்கு போடும் நேரத்தில் கண்களை சிமிட்டக்கூடிய நொடிப்பொழுதில் என்னால் சரி செய்ய முடியும். நீ கவலை கொண்டு கண்ணீர் வடிக்காதே என் செல்லமே. உனக்கு துணையா உன் சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை உயர்த்தத்தான் போகிறேன். உனக்கு துணையாக இருக்கிற நானே உன்னை தூக்கிவிட்டு உன்னை அழிக்க நினைப்பவர்கள் மத்தியில் மிகப்பெரிய அற்புதமான ஆளாய் மாற்றி காட்டப் போகிறேன் என்று செல்லமே. உன்னை வீழ்த்துவதற்காக ஒரு கூட்டமே சொந்த பந்தமாகவும் உறவாகவும் நட்புகளாகவும் காத்துக்கிட்டு இருக்கு. 10 பேர் உனக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அதில் ஒரு 2 பேர் தானே உனக்கு நல்லது நினைக்கக்கூடியவர்களாகவும் யாருக்கும் கெடுதல் நினைக்காதவர்களாகவும் இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே வாய் வார்த்தைகளில் உனக்காக நான் இருக்கேன்னு சொன்னாலும் அது உண்மையான வார்த்தைகள் கிடையாது என் செல்லமே. தேவைன்னு ஒரு முறை போய் தேடி தான் பாரு, அவங்க இருக்கிற இடத்துலேருந்து ஓடி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட தீயவர்களும் கெட்டவர்களும் சேனலும் கொண்ட வஞ்சக மனிதர்களும் உன்னை நெருங்காமல் பாதுகாப்பதற்காக தான் இப்போது உன்னை தேடி ஓடி வந்தேன். இனிமேலும் இப்படி உறவுகள் உதாசீனப்படுத்தும் போது நீ வருத்தப்படும்படியோ கண்ணீர் விடும்படியோ எதுவும் நடக்கும்படி நான் விடமாட்டேன். உன்னை யாரெல்லாம் அலட்சியமாக நினச்சாங்களோ அவங்க கண்ணு முன்னாலே உன்னை உயர்த்தி காட்டுறேன். உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ கவலைப்படவே கூடாது. உன்னை கஷ்டப்படுத்துபவர்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நித்தமும் தீபம் ஏற்றக்கூடிய உன் சாயப்பாவாகிய நான் இன்னைக்கு உனக்காக தான் உன் வாழ்க்கையில் தீபத்தின் ஒளியை வரவழைக்க போகிறேன். இனி உன் வாழ்வில் சகல சௌபாக்கியமும் வந்து சேரும். உன் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளும் பிள்ளைகள் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த முன்னேற்றமும் நல்லதும் நடக்கும். உன்னுடைய வருத்தத்திற்கு காரணமாக இருப்பவர்கள் மன்னிப்பு கேட்கும்படி செய்கிறேன் என் செல்லமே. நீ பிறந்ததுலேருந்து உன் வீட்டில் இருந்த கஷ்டமெல்லாம் இப்போது தீரும்படி உனக்கான நல்ல நேரம் உருவாகிடுச்சு. இனி எல்லாமே உனக்கான நல்லதாக தான் இருக்கும். இத்தனை நாட்களாக உன்னை சோதித்தேனே தவிர ஒரு நாள் கூட உன்னை கைவிடணும், நீ கஷ்டப்படணும்னு நான் நினைக்கவே இல்லை. உன் வாழ்க்கைக்கான அத்தனை விஷயங்களையும் என்னிடம் விட்டுவிடு. தேவையில்லாமல் நீ அழக்கூடாது. நீ நினச்சினா, நீ நம்பிக்கையோடு என்னை கூப்பிட்டினா உனக்காக நான் ஓடி வந்து அற்புதம் செய்வேன் என் செல்லமே. ஏன்னா இந்த உலகத்தையே ஆட்டுவிக்கக்கூடியவன் நான் அல்லவா? உன்னுடைய ஆசைகள் எல்லாம் கூடிய சீக்கிரம் நிறைவேறும்படி செய்கிறேன். நீ கவலைப்படாத. கவலைப்படுவதால் எதையும் மாற்ற முடியாது. ஆனால் இந்த சாயப்பா மேலே நீ நம்பிக்கை வச்சினா எல்லாமே எதுவுமே எப்போது வேண்டுமானாலும் மாறும். நீ என்ன நினச்சிக்கிட்டு என்ன வேண்டுனியோ அதை உனக்கு நல்லபடியாக நான் முடிச்சு தர்றேன். எப்போது உன்னை சுற்றி யார் இருந்தாலும் அவர்களுக்கு நன்றி சொல்ல தயாரான ஆளாக நீ இரு. உன்னை தேடி வந்து உனக்கானதையும் நான் நிச்சயமாக தருவேன். உனக்கு பக்கத்தில் நான் இருக்கும்போது நீ ஏன் துக்கப்படுகிறாய்? எல்லாமே நன்மையில் முடியும்படி நான் பார்த்துக்கொள்கிறேன் என் செல்லமே. என்னை நம்பி இருக்கக்கூடிய மனிதர்களுடன் நானும் எப்போதும் இருப்பேன். இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணரத்தான் போற. நீ எங்கே போனாலும் அங்கு உனக்கு துணை செய்வதற்காக உன் சாயப்பா நானும் வந்து நிற்பேன். இதற்குமே கலங்காதே என் செல்லமே. நீ வேண்டியது அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறத்தான் போகுது. உனக்காக உன் சாயப்பா நான் நிறைவேற்றப் போகிறேன். உன் பொறுமைக்கான பொக்கிஷத்தையும் உன் வாழ்நாளில் கொண்டு வந்து தரப்போகிறேன் என் செல்லமே. நீ என்னை நம்பு. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் உனக்கு துன்பத்தை தரக்கூடிய இந்த விதியையும் என் உதியின் மூலமாக துரத்தி அடிக்கப் போகிறேன். உன் துன்பத்தையும் துயரத்தையும் ஆரோக்கிய குறைபாட்டையும் உடல்நல கோளாறுகளையும் மன கஷ்டத்தையும் பண தேவைகளையும் கூட தீர்க்கக்கூடிய சக்தி என் உதிக்கு உண்டு. என் உதி உனக்கான மருந்தாக மாறப்போகுது. நீ என்னிடம் வைத்த எல்லா பிரார்த்தனைகளையும் உனக்காக நிறைவேற்றி அருள் செய்வேன்.